ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமும் ஹெல்த்தியாக இருக்கணுமா? அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வயசாகிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் உணவு பழக்கத்தையும் மாற்றிக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது. வயசாக வயசாக நம்மளோட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட தேவையும் மாறுபட ஆரம்பிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறையை நம்ம அமைச்சுக்கணும். எல்லா வீடுகள்லையும் முதியவங்க இருப்பாங்க. அதுலேயும் 60 வயசை கடந்தவங்க எந்த மாதிரி டயட்டை பின்பற்றுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வயசாகிறப்ப சாப்பிட்ற உணவோட அளவும் அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். அதனால நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட அளவு கூட குறைய ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா, உடல்ல ஊட்டச்சத்து பற்றாக்குறையையும் அதனால சில உடல்நல பாதிப்புகளை கூட ஏற்படுத்திடலாம். இதை செய்யறதுக்கு, அதாவது இதை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களோட உணவு முறையில் மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். வயசாகிறப்ப என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் தான் நம்ம உணவு முறை இருக்கணும். 60 வயசை தாண்டறப்பயே உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை, குறிப்பாக விட்டமின்களை உறிஞ்சிக்கிறதுக்கு வயிறு சில அமில வாயுக்களை உற்பத்தி செய்யும். குறிப்பாக விட்டமின் B12 சரியாக உறிஞ்சப்படணும். அது எலும்புகளோட அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயசாகிறப்ப இயல்பாகவே சுவை மொட்டுக்களோட தன்மையும் குறைஞ்சு சர்க்கரை, உப்பு இதோட சுவை அதிகமாக நம்ம உணர முடியாமல் போகும். இதனால தான் வழக்கத்துக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றதுக்கான நேரிடுது. ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதும் தடைப்பட்டு இரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் கூட உண்டாக ஆரம்பிச்சிடும். இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கிற வகையில் உணவு முறை இருக்கணும். அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 60 வயதுக்கு பிறகு வரக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை பெரும்பாலும் வயசானவங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள்லாம் அதிக அளவு இருக்கும். அது என்னன்னா இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் B12, விட்டமின் D இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை அதிக அளவில் இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம், விட்டமின் D நிறைந்த உணவுகள். கால்சியம், விட்டமின் D இது ரெண்டுமே எலும்புகளோட அடர்த்தியை குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த 2 சத்துக்கள் அதிகம் இருக்க உணவுகளை கட்டாயமாக தினசரி உணவில் நீங்கள் எடுத்துக்கணும். பால் பொருட்கள் இதில் முதன்மையானதாக இருக்கணும். லாக்டோஸ் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க பாலுக்கு பதிலாக இலை வடிவ காய்கறிகள், கீரைகள், சின்ன சின்ன மீன்கள், முட்டை இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். தினமும் 20லேருந்து 30 நிமிஷம் காலை நேரத்தில் மிதமான வெயிலில் நீங்கள் வாக்கிங் போகிறது நல்லது. செகண்ட் ஒன் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள். பொதுவாக வயசாகிறப்ப ஜீரண மண்டலத்தோட செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். ஜீரணிக்க கூட நேரம் அதிகமாக எடுத்துக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை கூட அதிகமாயிரும். இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கும். கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துட்டு நார்ச்சத்து நிறைந்த முழு தானியங்களை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள். 60 வயசு ஆகிறப்ப சில சமயத்தில் பசி அதிகமாக இருக்கும், சில சமயத்தில் பசியே எடுக்காது. ஏன்னு பார்த்தோன்னா உணவு மீதியான திருப்தி குறைய ஆரம்பிச்சிடும். எப்போ சாப்பிட்டாலும் அதனால ஊட்டச்சத்து நிறைவாக இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. குறைவாக உணவு எடுத்துக்கிட்டாலும் வயிறு நிரம்பிய உணர்வை நீங்கள் பெற்றுக்கலாம். குறைந்த அளவு உணவு எடுத்தாலும் அது சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக எடுத்துக்கிறப்ப அது நமக்கு நிறைவை தரும். ஃபோர்த்து ஒன் சமச்சீர் உணவாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 60 வயசுக்கு அப்புறமா ருசியான உணவுகளை கொடுப்பதை காட்டிலும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது எல்லா வகை ஊட்டச்சத்துக்களும் நிறைய இருக்க மாதிரியான சமச்சீர் உணவாக இருக்கிறது நல்லது. சாப்பிட்ற அளவு பாதி அளவு காய்கறிகளும் பழங்களும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மீதம் இருக்கிறது முழு தானியங்கள், புரதங்கள் இது இருக்கிறதா இருக்கணும். கொழுப்பு உணவுகளான சேச்சுரேட்டட் கொழுப்புகளையும் சர்க்கரை, உப்போட அளவையும் குறைச்சி எடுத்துக்கிறதே நல்லது. ஃபிஃப்த்து ஒன்
கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது, ஒரே சமயத்தில் வயிறு முட்டை உணவு சாப்பிட்றது ஜீரணத்தை தடை செஞ்சு மெட்டபாலிசத்தை குறைச்சிரும். இந்த பிரச்சனை சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட வருது. 60 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிரும். அதனால வயசானவங்களுக்கு உணவை பிரித்து பிரித்து நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது நல்லது. உதாரணத்துக்கு 4 வேளையை எடுத்துக்கிற உணவை 6 வேளையாக பிரித்து கொடுக்கலாம். அதில் ஒவ்வொரு முறையும் புரதங்கள், விட்டமின்கள், மினரல்கள் நிறைஞ்சிருக்க உணவாக நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். 6th ஒன் சப்ளிமெண்ட்டுகள். 60 வயசு ஆன முதியவங்களால எல்லா ஊட்டச்சத்துக்களையும் வெறும் உணவால் மட்டுமே நிறைவு செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு தேவையான சப்ளிமெண்ட்டுகளை எடுத்துக்கிறதும் நல்லது. இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமும் ஹெல்த்தியாக இருக்க பின்பற்ற வேண்டிய டயட் டிப்ஸ் என்னென்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.